ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 20வது நாள் கவுன்சிலிங் முடிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் வந்து 26/12/2018. ஸோ இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரிலாம் மெயினாக இன்றைக்கி ஸ்பெஷல் கேட்டகரியும் நிறையா ஃபில் ஆகியிருக்கு. அண்ட் தென் எவ்வளோ இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக தான் வந்து இப்போ இன்னும் வேகன்சி இருக்குது. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டு தான் வருது. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட் பாக்ஸில் பிசி ஜென்ரல் 0, ஜென்ரல் டர்ன் உமன் 0, பிசி உமன் 0, எம்பிசி ஜென்ரல் 0, எம்பிசி உமன் 0, ஜென்ரலில் 183 வேகன்சிஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட தேவையில்ல. ஸோ இன்றைக்கி எல்லாமே ஃபில் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் பாருங்கள், பிசிஎம் ஜென்ரலில் 5 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் 65 இருக்குது. பிசிஎம் உமனில் 1 ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் 32 இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 37 ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் 56 இருக்குது. எஸ்சி உமனில் 18 ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் 87 இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் 2 ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் 75 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் 3 ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் 34 இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு. அண்ட் பிசிஎம் ஜென்ரல் ரொம்ப ரேராக தான் ஃபில் ஆகுது. 65 கொஞ்சம் பெரிய வேகன்சி தான் பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் டக்குன்னு ஃபில் ஆகிட்டு வருதுங்க. 30 தினைக்கு அந்த மாதிரிக்கு ஃபில் ஆகுது. அண்ட் வேறு எதுவும் கிடையாது. ஸோ 66 இன்றைக்கி ஜென்ரலில் மட்டும் ஃபில் ஆகிருக்குங்க ஓவராலாக. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 16 ஃபில் ஆகிருக்கு ஒட்டு மொத்தமாக. பிசிஎம் ஜென்ரலில் 2 ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் 33 இருக்குது. பிசிஎம் உமனில் 9 இருக்குது, யாரும் இன்றைக்கி வரல. ஸோ அகெயின் பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் பல்காலாம் வந்து ஃபில்லே ஆகலை. 2, 3, 4 இப்படி தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் எஸ்சி ஜென்ரலில் 8 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பிஎஸ்டிஎம் 16 பேலன்ஸ் இருக்குது. எஸ்சி உமனில் 3 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 33 இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் யாருமே வரல. எஸ்சிஏ ஜென்ரலில் எஸ்சிஏ ஜென்ரலில் 2 பேர் எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 29 இருக்குது. எஸ்சிஏ உமனில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 29 இருக்குது. ஸோ இன்றைக்கி பிஎஸ்டிஎம் மொத்தம் 16 எடுத்திருக்காங்க. ஜென்ரல் 66, பிஎஸ்டிஎம் 16. ஸ்பெஷல் கேட்டகரியும் சைட் பை சைடு ஃபில் ஆக ஆரம்பித்து விட்டது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒருத்தர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 3 இருக்குது. பிசி உமன் ஆர்த்தோவில் ஒருத்தர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 2 இருக்குது. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் 2 பேர் எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 15 இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இன்றைக்கி எத்தனை ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓவராலாக இந்த 20வது நாள் கவுன்சிலிங் முடிவில் எத்தனை ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86. ஸோ இதுக்கப்புறம் அப்படி தான் வரும், 60, 70, 80 இந்த மாதிரி தான் வந்து ஃபில் ஆகும். ஸோ ரிமைனிங், அதாவது ஓவராலாக 7081 வேகன்சிஸில் 20 நாள் கவுன்சிலிங் முடிவில் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1571. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு விஏஓ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கலாம். ஸோ விஏஓ பொறுத்த வரைக்கும் அரியலூரில் 7 இருக்குது, கோயம்புத்தூரில் 6 இருக்குது, கடலூரில் 18 இருக்குது, தருமபுரியில் 3, திண்டுக்கல் 4, ஈரோடு 4, காஞ்சிபுரம் 19, கன்னியாகுமரி 6. கன்னியாகுமரியில் ஒரு கேண்டிடேட் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. கரூர் 1, கிருஷ்ணகிரி 6, மதுரை 4, நாகப்பட்டினம் 28, 2 பேர் எடுத்திருக்காங்க நாகப்பட்டினத்தில். நாமக்கல் 1, பெரம்பலூர் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, 7 இருக்குது. புதுக்கோட்டை 15, ராமநாதபுரம் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, 6 இருக்குது. சேலம் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, 6 இருக்குது. சிவகங்கை 12, தஞ்சாவூர் 3 பேர் எடுத்திருக்காங்க, 23. நீலகிரி ஒருத்தர் எடுத்திருக்காங்க, 2 இருக்குது பேலன்ஸு. திருப்பூர் 3, திருவள்ளூர் 23, திருவண்ணாமலை 13 ஒருத்தர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி. திருவாரூர் 2 பேர் எடுத்திருக்காங்க, 16 பேலன்ஸ் இருக்குது. தூத்துக்குடி 8, திருச்சிராப்பள்ளி 11, வேலூர் 21, விழுப்புரம் 29 3 பேர் எடுத்திருக்காங்க, விருதுநகர் 3. ஸோ மொத்தம் 16 பேர் இன்றைக்கி விஏஓ எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 305 இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் பார்க்க போகிறோம் விஏஓ. ஸோ எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 3 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. எஸ்சி உமனில் 6 பேர் எடுத்திருக்காங்க, ரிமைனிங்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி. எஸ்டியில் யாரும் இன்றைக்கி எடுக்கலை, எம்பிசியில் யாரும் இன்றைக்கி எடுக்கலை. அண்ட் தென் பிசியில் யாரும் எடுக்கலை, ஜென்ரல் டர்னில் யாரும் எடுக்கலை. அண்ட் எஸ்சிஏல ஜென்ரலில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, 0 ஆயிடுச்சு. அப்புறம் பிசிஎம் ஜென்ரலில் 3 பேர் விஏஓ எடுத்திருக்காங்க, 14 ரிமைனிங் இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி தாங்க. ஸோ 16 ஃபில் ஆகிருக்கு விஏஓ இன்றைக்கி மட்டும். பேலன்ஸ் வந்து 305 வேகன்சிஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ ஃபீல்டு சர்வேயர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கலாம். ஃபீல்டு சர்வேயர் வந்து கோயம்புத்தூர் 2, கடலூர் 1, தருமபுரி 1, காஞ்சிபுரம் 1, புதுக்கோட்டை 1, சேலம் 2, திருவள்ளூர் 1, திருவண்ணாமலை 1. ஃபீல்டு சர்வேயர் வந்து சேலத்தில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, திருநெல்வேலி 2, வேலூர் 1, விழுப்புரத்தில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, 3 இருக்குது பேலன்ஸு. விருதுநகர் 1 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஃபீல்டு சர்வேயர் பேலன்ஸ் வந்து 16 இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு டிராஃப்ட் மேன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்க போகிறோம். டிராஃப்ட் மேனை பொறுத்த வரைக்கும் கடலூரில் 2, திண்டுக்கல் 1, ஈரோடு 1, காஞ்சிபுரம் 1, மதுரை 1, நாகப்பட்டினம் 1, சேலம் 1, சிவகங்கை 1, தஞ்சாவூர் 1, திருவள்ளூர் 4, திருவண்ணாமலை 1, திருவாரூர் 2, தூத்துக்குடி 1, திருநெல்வேலி 5, வேலூர் 2, விழுப்புரம் 3, அரியலூர் 1, கோயம்புத்தூர் 1, தருமபுரி 1, நாமக்கல் 1, புதுக்கோட்டை ஒருத்தர் எடுத்திருக்காங்க, 2 இருக்குது பேலன்ஸு, தேனி 1, சென்னை 6, கன்னியாகுமரி 1. ஸோ டிராஃப்ட் மேன் வந்து ஒரு 42 ரிமைனிங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் 20 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இந்த 20 நாள் கவுன்சிலிங் முடிவில் ஓவராலாக எத்தனை ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 25. ஓகேங்களா? அதில் இன்றைக்கி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஃபில் ஆகியிருக்கு, பிசி உமன் ஆர்த்தோவில் ஃபில் ஆகியிருக்கு, எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஃபில் ஆகிருக்கு. எதில் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுச்சுன்னா ஜென்ரல் டர்ன் உமன் ஆர்த்தோ ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க, அந்த ஒன்றும் ஃபில் ஆகிடுச்சு 0. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி மொத்தமாகவே 25 ஃபில் ஆகிருக்கு. அடுத்தது ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் ஃபால் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. எஸ்டி ஜென்ரலில் ஒதுக்கப்பட்டிருந்த வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஒதுக்கி இருந்தாங்க, ஆல்ரெடி ஒன்று எடுத்திருந்தாங்க. இப்போ இன்றைக்கி ஒருத்தர் எடுத்திருக்காங்க. எதில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விஏஓ எடுத்திருக்காங்க. ஸோ அரியலூர் 1, கோயம்புத்தூர் 2, கடலூர் 1, தருமபுரி 3, திண்டுக்கல் 1, கன்னியாகுமரி 1, கரூர் 1, மதுரை 2, நாமக்கல் 1, பெரம்பலூர் 1, புதுக்கோட்டை 1, ராமநாதபுரம் 1, சிவகங்கை 1, தஞ்சாவூர் 1. ஸோ நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, சார் இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் வந்து எஸ்டிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்களா சார்? எஸ்சிக்கு பிசி எம்பிசிக்கெலாம் கிடையாதா சார்னா கிடையாது. பிசி எம்பிசிக்கெலாம் கிடையாது. இது முழுக்க கொடுத்துருக்கக்கூடியது எஸ்சிக்கு மட்டும்தான். ஸோ எஸ்டியில் அதில் விஏஓக்கு 20 வேகன்சிஸ்ன்னு இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் இந்த 20 நாள் கவுன்சிலிங் முடிவில் இப்போதைக்கு 2 பேர் எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் 18 விஏஓ வந்து இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சிஸில் மட்டும் இருக்குது. அதுக்கு அடுத்தது டிராஃப்ட் மேனுக்கு 2 வேகன்சிஸ் வந்து எஸ்டி ஜென்ரலில் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ டிராஃப்ட் மேனை பொறுத்த வரைக்கும் கடலூரில் 1, சென்னையில் 1 கொடுத்துருக்குறாங்க. அது யாரும் இன்னும் எடுக்கலை. ஸோ ஃபீல்டு சர்வேயரை பொறுத்த வரைக்கும் எதுவும் கொடுக்கல ஷார்ட் ஃபாலில். டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து கவுன்சிலிங் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இப்போது மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இன்னும் இந்த ஒரு 7 டேஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். அதுக்கான டேட்டு ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருவாங்க. இன்னும் 1 வீக்கில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணது கூட அப்படி தான் பண்ணாங்க, கொஞ்சம் பிஃபோராகவே கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ஸோ எல்லாருமே இப்போ டைப்பிஸ்ட்டுக்கு தான் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஈவன் ஜூனியர் அசிஸ்டண்ட் கூட நிறைய பேர் வேண்டான்னு சொல்லிட்டு டைப்பிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ டைப்பிஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரமாக. ஸ்கெடியூல் வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் சைட்டில் வந்து தெரியப்படுத்துவாங்க. ஒன்ஸ் அந்த மாதிரி தெரியப்படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட் மூலிமா. அப்படி இல்லைனா நான் பார்த்துட்டுனா கூட நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுறது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கவலைப்படாதீங்க, டைப்பிஸ்ட் நிறையா வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா டைப்பிஸ்ட்டில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் வந்து மாற்ற மாட்டாங்க, அதுதான் ஃபைனலைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்குமே மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாம் எப்போ வந்து நாம் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும்பொழுது தான் உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா ஒன்ஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு வந்து நாம் என்ன பண்ணோம், ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் அதுவும் தப்பு. கவுன்சிலிங் நடந்துக்கிட்டே இருக்கும்போது கூட நடுவில் ஆடும் பண்ணுவாங்க, ரிமூவும் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தெரியும், இப்படி தான் பண்ணுவாங்க, இதுதான் ஃபிக்ஸட், இப்படி தான் நடக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அட் எனி காஸ்ட், அட் எனி டைம் என்ன வேணால் பண்ணலாம், எனி டைம் என்ன வேணாலும் அவங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? முழுக்க அது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்து தான் இருக்குது. நடுவில் ஆடும் பண்ணலாம், நடுவில் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, மோஸ்ட்லி ஆட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் ஆடும் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இப்போ அந்த ஜென்ரல் டர்னில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா 183 வேகன்சிஸ். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அந்த 183 வேகன்சிஸ் இருந்தது அப்படின்னா அந்த 183 பேர் அதுக்கப்புறம் இந்த 160 மார்க் எடுத்து எல்லாருக்குமே வேலை கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்களா எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ டெசிஷன் எல்லாமே டிஎன்பிசி தரப்பில் தாங்க இருக்குது. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அப்பப்போ ஆல்ரெடி ஒரு வேகன்சி சொன்னாங்க, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, இப்போ இன்னமும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம், கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஒன் மோர் திங் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் போட சொல்லியிருந்தீங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து ஆக்சுவலாக அது சின்ன ரொம்ப இதுவாக மைன்யூட்டாக இருக்கிறதுனால அது ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது.
நான் அதனால தான் நேற்று வந்து லீவ் இருந்ததுன்ற ஒரு காரணத்தினால கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போகிறதுனால போட்டேன். அதுலேயே மிஸ்டேக் இருக்கான்னு தெரியல ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவராலாக பாருங்கள். ஏன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுன்றது நாம் போட்ட வீடியோவை தவிர்த்து ரிமைனிங் லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ அது நம்ம பார்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பேலன்ஸ் இருக்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும்தான்ட்டு. இதிலே எவ்வளோ எரர் இருக்கும், ஏன்னா நான் டக்கு பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எரர் இருந்து அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச்.